இப்போ வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். விஜயநகர்லேருந்து கேட்டுக்கிறேன், கொஞ்சம் முகல்ஸ்லேருந்து கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ் தான். நமக்கு எல்லோரும் நல்லா ஆன்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கிளாஸில் சொன்னதுலேருந்து தான் கேட்டுக்கிறேன். பட் இந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வராது இல்லையா? ஆனால் அதுக்கு தான் இந்த அப்துல் ரசாக்லாம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு இல்லையா? ஸோ நிக்கோலா டி ஹோண்டி, an Italian visitor, came to Vijayanagar during the reign of Devaraya I. நிக்கோலா ஹண்டி அவர் வந்து இத்தாலிய பயணி, அதான் முக்கியம். அவர் வந்து முதலாம் தேவராயர் காலகட்டத்தில் வர்றார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி நீங்கள் வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை மட்டும் கரெக்டாக ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். அந்தளவுக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கிளாஸ் நோட்ஸ் தான் உங்களுக்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதின அந்த நோட்ஸ் தான் உங்களை வந்து வெற்றிக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் ரெகுலராக கிளாஸ் நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணணும். ரெகுலராக இல்லையா? ரெகுலராக கிளாஸ் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிங்கன்னா, இப்போ 140 கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் வாரம். 140 கொஸ்டினில் 120+ அப்படிங்கிறது உங்களுடைய எய்மாக இருக்கும் இல்லையா? அதனால் இதில் வந்து குறையாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ 120+ கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம போக முடியும்? ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். நம்ம எழுதுகிறோம், பார்க்குறோம், அதோட போயிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்களா, ரிவிஷன் எப்படி இருக்கணும்? இண்டஸ் வேலியிலேருந்தே கடைன்னு திருப்பணும். சும்மா அப்படியே ஒரு பார்வை, ஒரு பென்சில், ஒரு டிக்கு, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ரைட்டா? அப்போ தான் உங்களுக்கு திருப்பி அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ சிந்து சமவெளியிலேருந்து படிக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அந்த ஒரு பக்கம் 1 நிமிஷம் கூட ஆகாது, 30 செகண்ட்ஸ் வரும். அப்படியே ஒரு பக்கமாக திருப்பணும். சும்மா இது என்ன அப்படியே டக்குன்னு அப்படியே திருப்பிகிட்டே வரும். அப்புறம் இந்த வாரம் நான் நடத்தினதை நல்லா படிக்க டைம் எடுத்துக்கிட்டு, முன்னாடி உள்ளதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு 10 to 15 மினிட்ஸில் திருப்பிடும். இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்த உடனே, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எந்த ஒரு இது ஸ்ட்ரெயின் பண்ணாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக படிக்கலாம், ஜெயிக்கலாம். இப்போ ஜெயிக்கிற மெத்தடுங்கிறது அதுதான். இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறது, பாலிட்டி படிக்கிறது, எக்கனாமி படிக்கிறது, இப்போ ஆப்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆப்டிடியூடு இந்த சைக்காலஜி ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தினந்தோறும் ஒதுக்கணும். அதுக்கு மட்டும் தனியாக. ஜிஎஸ்க்கு எவ்வளோ தொலைக்கு நேரம் ஒதுக்குறீங்களோ, ஜிஎஸ் 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா சைக்காலஜிக்கு 3 மணி நேரம் ஒதுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மார்க் ஸ்கோரிங் அதிகமாக இருக்கும். சைக்காலஜியை திருப்பி நீங்கள் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்னிக் வர ஆரம்பிச்சிடும், ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இப்போ இது யோகா பாண்டி வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. யார் யோகா பாண்டி? யோகா பாண்டி கூட மார்க்கா? விக்னேஷ் பாண்டி கூட விக்னேஷ் தான் கூட. ஓகே, பரவாயில்ல. இப்போ இது கார்த்தீஸ்வரன் பரவாயில்ல. எல்லாருமே இன்னும் நல்லா, ராமலட்சுமி வந்து, சத்யபிரியா எல்லாம் வந்து இன்னும் வந்து எங்கே கார்த்திகேயனுக்கான ஆளை? கார்த்திகேயன் என்ன சர்க்குணம் படிங்க. ஜீவானா நல்லா படிக்கலாம். வந்து நல்லா தைரியமாக படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும். நம்பிக்கை தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அதனால் வகுப்பு வர்ற நேரம், இன்ஸ்டியூட்டில் இருக்கிற நேரம் அப்படி தவிர்த்து எல்லா நேரத்துலேயும் நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் ராங் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த இதுக்கு முன்னே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து இந்த பரித்சாகி அப்படிங்கிறது, இந்த பரித்சாகி டைனாஸ்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், அதனால தான் மாற்றி கொடுத்துருக்குறேன். இந்த பரித் அப்படிங்கிறது பிதார், பிதார் டைனாஸ்டி. இந்த பரித்தும் பிதாரும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த ஐ வந்து இங்கே வந்துருக்கு, ஏ வந்து இங்கே போயிருக்கு, அவ்வளோதான். பரித் வேற ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். பரித்சாகி பிதார், அவ்வளோதான். மற்றபடி மற்றதெல்லாம் அந்த இது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாகும். ஏன்னா இப்போ விஜயநகரில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா விஜயநகர் வந்து தமிழ்நாட்டில் ரூல் பண்ணுறாங்க. அதனால் Sangama brothers who founded Vijayanagar were originally in the service of Kagatya dynasty, Kagatya kingdom அப்படிங்கிற அன்னைக்கு நம்ம வந்து பேசுவோம். காகாத்தியா அரசில் வந்து அவங்க அதுக்கு முன்னாடி சங்கமா பிரதர்ஸ் யாரு? ஹரிஹரா அண்ட் புக்கா, ஹரிஹரா ஒன் புக்கா ஒன் பிரதர்ஸ். அவங்க தே ஆர் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் விஜயநகர் டைனாஸ்டி. விஜயநகர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1336 AD, 1336. Which one of the following areas was not a bone of contention between the Baminis and Vijayanagar rulers? விஜயநகர மற்றும் பாமணி அரசுகளுக்கு இடையான மோதலுக்கு கீழ்கண்ட எந்த ஒரு பகுதி காரணமாக இல்லை. இதெல்லாம் சும்மா நீங்கள் மைண்டில் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? காவேரிக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை, அவ்வளோதான் விஷயம். காவேரி டெல்டா இல்லை. காவேரி டெல்டா எங்கே இருக்கும்? பூம்புகாரில் இருக்கும் இல்லையா? காவேரி டெல்டா எங்கே? டெல்டாங்கிறது என்ன? கடல் ஓரத்தில், கடலில் கலக்க போகிற இடத்துல நதி வந்து அப்படியே பரவலாக அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி படிமங்கள் அப்படியே இது உருவாக்கிட்டு அப்படியே மெதுவாக போய் கடலில் விழுகும். அதாவது எட்ஜு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா இருக்கும். இப்போ கங்கடிக் டெல்டா எங்கே இருக்கும்? பெங்காலில் இருக்கும். வங்காள விரிகுடாவில் போய் கலக்கிற பொழுது அங்கே கங்கை வந்து அப்படியே டெல்டா வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து காவேரி டெல்டா கிடையாது. கொங்கன் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகலாம் சண்டை போட்டாங்க அப்படின்னு அந்த மூணுக்காக சண்டை போடுறாங்க. கோதாவரி, கிருஷ்ணா கோதாவரி டெல்டா, துங்கபத்ரா டோப், கொங்கன். இந்த டோப் அப்படிங்கிறது என்ன? டோஆப் அப்படின்னு சொல்லுவோம். டோஆப், டோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன? எழுதி வச்சுக்கோங்க. தி ஃபர்டைல் லேண்ட் பிட்வீன் தி டூ ரிவர்ஸ், இரண்டு நதிகளுக்கு இடையிலான வளமான பகுதி, அதான் டோப். தி ஃபர்டைல் லேண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபர்டைல் லேண்ட் பிட்வீன் தி டூ ரிவர்ஸ், இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட வளமான பகுதி தான் டோப் அப்படிங்கிறோம். Who was great poets among the following? பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம், யாரு? பாபர். ஏன்னா அவர் தான் துஜிக் இ பாபரி அப்படிங்கிற தன்னுடைய சுயசரிதை எழுதினார். அதுக்கப்புறம் முன்ஹியான் அப்படின்ற ஒரு பெரிய பொயட்டிக் ஒர்க்ஸ் அவர் தான் பண்ணார். அதனால ஹுமாயூன் போயிட் கிடையாது, அக்பர் போயிட் கிடையாது, ஜஹாங்கீரும் போயிட் கிடையாது. பாபர் தான் கவிஞர். Akbar laid the foundation of the new city at Fatehpur Sikri in honor of. யாரை வந்து ஃபதேபுர் சிக்ரி நகரத்தை அவர் உருவாக்குறார்? ஃபதேபுர் சிக்ரின் யாரை ஹானர் பண்ணுறதுக்கு உருவாக்குறார்? சலீம் சிஸ்டி இல்லையா? ஏன் சலீம் சிஸ்டி? அவருக்கு நிறைய நாள் வந்து திருமணமாகி குழந்தை இல்லை.
அந்த சலீம் சிஸ்டினுடைய ஆசினால தான் அவர் குழந்தை பிறந்துச்சு நம்புறாரு. அதனால தான் அவர் பையனுக்கு ஜஹாங்கீருக்கு வந்து என்ன செய்கிறாரு, பேரு சலீம்னு பேர் வைக்கிறார். அதனால சலீம், நான் தான் உங்களுக்கு கதை மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறேன், உடனே மைண்டில் நீங்கள் அப்ளை பண்ணும். ரைட்டா? சலீம்னு பேரே அவருக்கு தான் வைக்கிறார். அதனால சலீம் சிஸ்டியை வந்து ஹோனர் பண்ணுறதுக்கு தான் அவர் பதேபூர் சிக்ரியை உருவாக்குறார். பதேபூர் சிக்ரியில் தான் என்ன இருக்கு, புலன் தர்வாசா. புலன் தர்வாசா ஏன் கட்டினார் அவர்? புலன் தர்வாசா, தர்வாஜானா என்ன, நுழைவாய், கேட்வே. புலன் தர்வாசா ஏன் உருவாக்குறாரு? டு காமமரேட் தி விக்டரி ஆஃப் குஜராத். குஜராத்தினுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் புலன் தர்வாசா உருவாக்குறார் இல்லையா? அது பதேபூர் சிக்ரியினுடைய கேட்வே அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, select the correct statement. In 1609, Captain William Hawkins, a representative of the English East India Company, came to the Jahangir's court. Correct. In 1615, Sir Thomas Roe, an ambassador of King James of England, also came to Jahangir's court. ரெண்டுமே வந்து கரெக்ட், both 1 and 2. 1609 ஆண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதியாக, இவர் வந்து பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் ஆறார், கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீரின் அவைக்கு வருகை புரிந்தார். சர் தாமஸ் ரோ வந்து இங்கிலாந்து அரசர் ஜேம்ஸின் தூதராக, இவர் வந்து அம்பாசிடர் தாமஸ் ரோ. இது ரெண்டு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய நாள் இதில் வந்து நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ஈவன் யூபிஎஸ்சிலே கேட்டுட்டு இருப்பாங்க. தாஜ்மஹால் வாஸ் டெசிக்னேட்டட் பை உஸ்தத் இசா, அவர் தான். அபுல் பசல் என்ன பண்ணாரு? அவர் தான் அக்பர் நாமா எழுதினார். பக்கத்தில் நோட் பண்ணிக்கணும், அக்பர் நாமா, அபுல் பசல். உஸ்தத் மன்சூர் அப்படிங்கிறவர்லாம் ஒரு பெயிண்டர், அவரெல்லாம். ஜவுகர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜவுகர் என்ன, யோகேஷ் பாண்டி? அவ்வளோதான். அது வந்து மேக்சிமம் யார்கிட்ட வழக்கமாக இருந்தது? ராஜபுத்திர பெண்கள்கிட்ட வந்து இருந்துச்சு. டாக், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கேட்ட கொஸ்டின். பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ், டாக். Which of the following associate with Jahangir? Shalimar and Nishat Gardens at Srinagar, Ahmad Idima Uddawla Dome, Chain of Justice, தோஸ்பா அண்ட் சிஎஸ்பா சிஸ்டம் எல்லாமே அவருடைய தான். ஏன்னா he was the fond of gardens சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிறைய ஜம்மு காஷ்மீரில் அவருடைய கார்டன். இதிமா உத்தவ்லா யாருன்னா நூர்ஜஹானுடைய ஃபாதர், அவருடைய மாமனார், அவருக்கு ஒரு டோம் கட்டுறார். செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நீதி சங்கிலி ஜஹாங்கீர் உருவாக்குறார். தோஸ்பா சிஎஸ்பா சிஸ்டம்ங்கிறது என்னது? மன்சப்தார் சிஸ்டம், ஜாகிர்தார் சிஸ்டத்தில் உள்ளது. இப்போ ஒரு குதிரை ஒரு சோல்ஜர் அப்படின்னு இருந்தது. இவர் வந்து ஒரு சோல்ஜருக்கு 2 குதிரை, ஒரு சோல்ஜருக்கு 3 குதிரை அப்படிங்கிறது. தோங்கிறது 2, சிங்கிறது 3 அப்படிங்கிற மாதிரி இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஸோ ஆல். சலீம் யாரு? ஜஹாங்கீர். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, சலீம் யாரு? ஜஹாங்கீர். குர்ரம் வந்து ஷாஜஹான். ஆலம்கீர் அவுரங்கசீப். ஸோ 3 மட்டும் கரெக்ட் இல்லையா? இப்போதான் சலீம் சிஸ்டி இது பற்றி பார்த்தோம். அக்பர். ஹூ டிக்ளேர்ட் தி டைட்டில் ஆஃப் ஜிந்தா பிர் ஆர் லிவிங் செயின்ட்? அவுரங்கசீப் இல்லையா? ஜிந்தா பிர். பிர் அப்படின்னாலே குருநாதர் அப்படின்னு அர்த்தம்.
Which of the following were associated with Shah Jahan? Jama Masjid Delhi, Red Fort Delhi, Peacock Throne, Kohinoor Diamond, எல்லாமே அவரோட சேர்ந்தது தான். ரைட்டா? ஷாஜகான். ஷாஜகான் என்ன சொல்றோம்? தி பிரின்சஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர், இந்திய கட்டிடக்கலைகளின் இளவரசன் அப்படின்னு சொல்றோம். டொமிங்கோ பயஸ், துரைட் பர்போசா and Portuguese travelers came to the Vijayanagar dynasty during the reign of கிருஷ்ணதேவராயா. பயஸ், ஏன்னா அந்த போர்ச்சுகீஸோட அதிகம் நட்பில் இருந்தவர் வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லி. தி பெர்சியன் அம்பாசிடர் அப்துல் ரசாக் கேம் டு விஜயநகர் டூரிங் தி ரீன் ஆஃப் யாரு? ஏன் எப்படி இவங்க சொன்னேன்? அங்கே வந்து 2 இசட், இங்கே 2 வந்து ரோமன் 1 தான். உங்களுக்கு மறக்கக்கூடாது, ஏன்னா மற்ற கொஸ்டினை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which of the following Bahmani dynasty not joined in the Battle of Talikota or Rakshasa Dangadi in 1565? யார் வரல? பீராவல். ஞாபகம் வந்துச்சா வரலையா? கரெக்டா ஞாபகம் வந்துச்சா? ஏன்? கிரேட். Who written the book of Madura Vijayam? கங்காதேவி. கங்காதேவி யாருடைய ஒய்ஃபு? குமார கம்பனோட ஒய்ஃப். அப்புறம் கிருஷ்ணதேவராயார் என்ன முந்து புத்தகம் எழுதினாரு? கீழே இருக்கு. அமுக்த மால்யதா, தி தெலுங்கு புக் ரிட்டன் பை கிருஷ்ணதேவராயா. திருத்தம் ஒன்று. வேற இன்னொரு புக் எழுதினாரு, என்னது அது? ஜாம்பவதி கல்யாணம். இது ரெண்டும் அவர். ஓகே, பாருங்க, சிம்பிளா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்து பிந்தைய முகலாயர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பிந்தைய முகலாயர்களில் சில ஏரியா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நாம் வந்து அதில் வினாக்கள் இருக்கு. ஏன்னா பிந்தைய முகலாயர் காலத்தில் தான் பிளாசி போர் நடக்குது, பக்சார் போர் நடக்குது, மைசூர் போர் நடக்குது, கர்நாடக போர்கள் நடக்கின்றன. இப்படி நிறைய இருக்கு. அதில் முக்கியமாக அடிக்கடி உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டரில் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, வந்தவாசி வீரர் யார்? பேட்டில் ஆஃப் வேண்டிவாஸ், தி ஹீரோ ஆஃப் வேண்டிவாஸ் அப்படின்லாம் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஹைதர் அலி பற்றி கொஸ்டின் கேட்கலாம். திப்பு சுல்தான் பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் லேட்டர் முகல்ஸ் காலத்தில் தான் வருது. ரைட்டா? ஆகையினால இது முக்கியமானது. அதுக்கப்புறம் லேட்டர் முகல்ஸ் காலத்தில் தான் 3வது பானிபட் போரே நடக்குது. அப்போதான் நாதிர்ஷானுடைய படையெடுப்பு நடக்குது. அதெல்லாம் ஒரு முறை கேட்டுக்கிறாங்க, நாதிர்ஷா வந்து எந்த நாட்டினுடைய அரசர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பெர்சியா, பாரசீகம், இப்படிலாம் வந்து வினாக்கள் வரும். ஸோ இதில் ஜென்ரலாக சிம்பிளாக சில பாயிண்ட்டு மட்டும் நம்ம வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ லேட்டர் முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கே நான் சொன்னேன், பகதூர் ஷா 1ல் ஸ்டார்ட் பண்ணி பகதூர் ஷா 2ல் வந்து லேட்டர் முகல்ஸ் முடியும். பிந்தைய முகலாயர்கள் அப்படின்னு எழுதிக்கிங்க. பகதூர் ஷா 1 வந்து பார்த்தீங்கன்னா 1707 to 1712 வரை ரூல் பண்ணுவார். பகதூர் ஷா 1 1707 to 1712, 1707 1707. அவுரங்கசீப்பிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் அவரது மூத்த மகன் பகதூர் ஷா, 1ஆம் பகதூர் ஷா ஆவார் அப்படின்னு எழுதிக்கங்க. ஆஃப்டர் தி டெத் ஆஃப் அவுரங்கசீப், his elder son came to the power. His name was பகதூர் ஷா 1. அவுரங்கசீப்பினுடைய மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனான 1ஆம் பகதூர் ஷா ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிகிறார்.
இது மட்டும் போதும். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆளு போயிடும். வேற ஒன்றும் நம்மளுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வரவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாந்தர் ஷா. ஜஹாந்தர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா 712 713 1 இயர் மட்டும். ஜஹாந்தர் ஷா ஜஹாந்தர் ஷா இந்த காலகட்டத்தில் இருக்கிறார். இவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே வீக் ரூலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஜஹாந்தர் ஷாவுக்கு அடுத்து ஃபருக்ஷியார் ரூலுக்கு வர்றார். ஃபருக்ஷியார் பார்த்தீங்கன்னா 1713 to 1718 வரை ரூல் பண்ணார். 1713 1718 வரை பரூக்ஷியார். இந்த பரூக்ஷியார் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சையத் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப், ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. சையத் பிரதர்ஸ், சையது சகோதரர்கள். இந்த பரூக்ஷியார் காலத்தில் இந்த சையது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிதியமைச்சர். நிதியமைச்சர் வந்து வாசீர். வாசீர் அப்படின்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு அர்த்தம். நிதி அமைச்சர் வாசீர். எப்பவுமே வாசீர் அப்படிங்கிறது வந்து நிதி அமைச்சரை குறிக்கும். மீடிவல் பீரியட்ல அது அதிகமாக டெல்லி சுல்தான்ஸ்ல முகல்ஸ்ல இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க வாசீர். இந்த சையது சகோதரர்ல ஒருத்தர் வந்து வாசீரா இருப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீர் பக்சியா இருப்பார். மீர் பக்சி. மீர் பக்சி அப்படின்னாலே இராணுவ தளபதி அப்படின்னு அர்த்தம். எங்கே கேட்டாலும் மீர் பக்சி இராணுவ தளபதி. இவங்களுக்கு என்ன முக்கியத்துவம், அந்த சையது பிரதர்ஸுக்கு வந்து என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை வந்து இந்திய வரலாற்றில் கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் மேக்கர்ஸ்னே எழுதிக்கங்க. இவங்களை வந்து இந்திய வரலாற்றில் கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2-3 மன்னர்களை இவங்க உருவாக்குவாங்க. ஜஹாந்தர் ஷாவில் பிறகு ஃபருக்ஷியார்லேருந்து அதுக்கடுத்து முகமது ஷா, இந்த பீரியடில் ஒரு 3-4 பேரை 3 பேரை அவங்க உருவாக்குவாங்க. சையது சகோதரர்கள். அதுக்கடுத்து முகமது ஷா வர்றார். முகமது ஷா அப்படிங்கிறவர் 1719 முகமது ஷா 1719 1748 வரை அவர் இருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ரூலர்ஸ். இவங்க வந்து அவங்க கீழே இருக்கிற தளபதி கையில் ஒரு கைப்பாவையா இருப்பாங்க. தே ஆர் தி பப்பட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி தி பவர்ஃபுல் பெர்சன்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நிஜாமுல் முல்க், ஜுல்ஃபிகார் கான், சையது பிரதர்ஸ், இவங்கெல்லாம் அவங்க கீழே இருக்கிற தளபதிகள். அவங்க கையில் இவங்க வந்து ஒரு கைப்பாவையா இருப்பாங்க. ஸோ அந்த முகமது ஷா இருக்கையில் நமக்கு வந்து என்ன முக்கியமானதுன்னா 1738 1738 இந்த 1738 தான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நாதிர் ஷா. நாதிர் ஷா வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றார். இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து நாதிர் ஷா பற்றி கொடுத்துருக்கிறேன். 1738 நாதிர் ஷா ரூலர் ஆஃப் பெர்ஷியா, பாரசீக ஆட்சியாளர். இதை ஒரு முறை கேட்டிருந்தாங்க.
நாதிர் ஷா வந்து எந்த நாட்டை ஆட்சி புரிந்தவர் அப்படின்னு. பாரசீக ஆட்சியாளர் நாதிர் ஷா 1738 படையெடுத்து வர்றாரு இந்தியாவுக்கு வந்து. கேப்சர் டெல்லி, டெல்லியை வந்து கைப்பற்றுறார். ஸோ வந்து இப்போ இந்த இந்த இதுலேயே இவர் இங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா 1739 ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு பேர் வந்து கர்னூல் போர். கர்னூல், பேட்டில் ஆஃப் கர்னூல். நாதிர்ஷாவுடைய படையும் இவங்க முகல்ஸினுடைய படையும் மீட் பண்ணுது. இவர் வந்து முகல்ஸை வந்து தோக்கடிச்சிட்டார், எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டார். தோக்கடிச்சுட்டு என்ன செய்கிறாரு, இப்போ நம்ம பார்த்தோமே ஷாஜஹான், அவருடைய கோஹினூர் டைமண்டு, பீகாக் த்ரோன் எல்லாத்தையும் இவர் வந்து அடித்து கொண்டு போயிறாரு. இங்கே பெர்சியாவை கொண்டு போயிறாரு, பாரசீகத்தை கொண்டு போயிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலனியல் பீரியட் வருது பாருங்க. அப்போ அவனு என்ன பண்ணுறானுங்க, அது ரெண்டையும் தூக்கிக்கிட்டு லண்டன் கொண்டு போயிறாங்க. இப்போ பீகாக் த்ரோனும் கோஹினூர் டைமண்டும் லண்டன் மியூசியத்தில் இருக்கு. ஷாஜகான் உருவாக்குனதை இவன் தூக்கிட்டு போய் பிறகு அவன் தூக்கிட்டு போயிட்டான். கடைசியில் இந்தியாவுடைய சொத்து லண்டன் மியூசியத்தில் இருக்கு, கோஹினூர் டைமண்டும் பீகாக் த்ரோன். இவரை பற்றி கேட்குறது அவ்வளோதான். அதுக்கடுத்து அகமது ஷா ரூலுக்கு வர்றார். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு லாயக்கில்லாதன்னு வச்சுக்கோங்களேன், பேருக்கு தான் அவங்க வந்து பேர் ரூலர்னு இருப்பானுங்க. அகமது ஷா, அகமது ஷா வந்து பார்த்தீங்கன்னா 1748 to 1754 வரை ரூல் பண்ணார். ரூல் பண்ணுறாலாம் சொல்ல முடியாது, சும்மா உட்காந்து ராஜா இருக்கிறாருன்னு இப்போ சொல்லுவாங்கல்ல ராஜா, அதே மாதிரி தான். இப்போ இந்த அகமது ஷா இருக்கிற போது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர், ஆலம்கீர் 2, இரண்டாம் ஆலம்கீர். முதலாம் ஆலம்கீர் யாரு, அவர் தான் அவுரங்கசீப். நான் பார்த்தேன் பாருங்க, ஆலம்கீர்னா அவருக்கு பட்டம். ஸோ ஆலம்கீர் வர இரண்டாம் ஆலம்கீர். இவரை பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வரும். பிளாசி போர் நடந்த பொழுது பிந்தைய முகலாய ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டா ஆலம்கீர், இரண்டாம் ஆலம்கீர். பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்த பொழுது முகலாய ஆட்சியாளர் யாருன்னு கேட்டா இரண்டாம் ஆலம்கீர். அவ்வளவுதான் இவருக்கும் இதுக்கும் உள்ளது. ஆலம்கீருக்கு பிறகு ஷா ஆலம் 2, இரண்டாம் ஷா ஆலம் வரார். இரண்டாம் ஷா ஆலம் அவர் வந்து ரொம்ப நாள் இருக்கிறார். 759 806 வரை இருக்கார். இந்த இரண்டாம் ஷா ஆலம் தான் பக்சார் போர் நடக்கிற பொழுது ரூலரா இருக்கார். பக்சார் போர், இந்த பக்சார் போர்ல இவரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பக்சார் போர், பேட்டில் ஆஃப் பக்சார், BUXAR, பக்சார், பேட்டில் ஆஃப் பக்சார் 1764. பக்சார் போர் நடக்கிற பொழுது பிந்தைய முகலாய ஆட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஷா ஆலம். இரண்டாம் ஷா ஆலத்துக்கு பிறகு ரூலுக்கு வரவர் வந்து இரண்டாம் அக்பர். இரண்டாம் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1806 1837 வரை இருக்கிறார். ராஜா ராம்மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தவர். He conferred the title of ராஜா to ராம்மோகன் ராய். ராஜா ராம்மோகன் ராய்ன்னு சொல்லுவோம்ல ஒருத்தர், ராஜா ராம்மோகன் ராய், அவருக்கு வந்து ராஜான்ற பட்டத்தை கொடுத்தவரே இவர் தான். He conferred the title of ராஜா to ராம்மோகன் ராய். ராம்மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் இரண்டாம் அக்பர் ஆவார். அதுக்கடுத்து வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. இவர் தான் லாஸ்ட்.
இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா தான் 1857 சிப்பாய் கழகத்தில் கலந்துகின்றார். சிப்பாய் கழகம், சிப்பாய் ரிவோல்ட், சிப்பாய் ரிவோல்ட். இரண்டாம் பகதூர் ஷா 1857 சிப்பாய் கழகத்தில் கலந்து கொண்ட முகலாய அரசர் இரண்டாம் பகதூர் ஷா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1858 he departed to ரங்கோன். ரங்கோனுக்கு நாடு கடத்தப்பட்டார். ரங்கோனுக்கு நாடு கடத்தப்பட்டார். 1862 அங்கே இறந்து போயிட்டார் மியான்மர்ல. 1862 he died at மியான்மர். 1862 மியான்மர். இப்படிதான் இரண்டாம் இந்த பிந்தைய முகலாயருடைய ஆட்சி வந்து முடிவுடு. இந்திய முகலாயர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. இவ்வளவுதான் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில அட்டானமஸ் ஸ்டேட்ஸ், அதாவது மாகாண அரசுகளை உருவாக்குறாங்க, சுயாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்லலாம். அப்படி முதன்மை இங்கே வந்து 1717 வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை உருவாக்குறாங்க. பெங்கால். முர்ஷித் குலிகான் வந்து வங்காளத்தை உருவாக்குறாரு. ஏன்னா கர்நாடக போர்கள்லாம் இதனால தான் உருவாகுது பின்னாடி வந்து. அதுக்கப்புறம் முர்ஷித் குலிகான் தான் வங்காளத்தை உருவாக்குறார். வங்காள நவாப்னு சொல்லுவோம் இல்லையா, நவாப் ஆஃப் பெங்கால். பிந்தைய முகலாயர் காலத்தில் தான் அந்த அட்டானமஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாது தனித்தனியாக. ஹைதராபாத், பெங்கால், கர்நாடகா, மைசூர், இந்த மாதிரி இதெல்லாம் தனித்தனி இது உருவாகும். இந்த பெங்காலில் வந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அதுக்கடுத்து 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி போர். பிளாசிங்கிறது போர் நடந்த இடம். பிளாசி போர் 1857. பேட்டில் ஆஃப் பிளாசி யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜ் உத்தௌலா இவர் தான் வங்காள நவாப். சிராஜ் உத்தௌலா வங்காள நவாப். இவருக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கிற ராபர்ட் கிளைவ் 2 பேருக்கு இடையில தான். அவர் தான் தலைமை தாங்கிறார் இப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இவங்களுக்குள்ள தான் போர் நடக்குது, பிளாசி போர். அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியாவிலேயே போரே நடக்காமல் வெற்றி பெற்றது இதுதான். போரே நடக்கலை. ராபர்ட் கிளைவ் கிட்ட ஒரு 1000 பேர் தான் இருக்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் கிட்ட ஒரு 1000 பேர் தான் இருக்கிறான். சிராஜ் உத்தௌலாட்ட வந்து 1,00,000 பேர் இருக்கிறான். ஆனால் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணா, தந்திரமாக வந்து சிராஜ் உத்தௌலாருடைய அவனுடைய படை தளபதி, இந்த மீர் பக்சின்னு சொன்ன பாருங்க, படை தளபதி மீர் ஜாஃபர்ன்னு இருக்கான் அவருக்கு. அவனை கூப்பிட்டு பேரம் பேசிட்டான். உன்னைய நான் வங்காளத்துக்கு நவாப் ஆகிறேன், நீ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் அந்த வாய்ப்பு, என்ன சொல்றேன். அவன் சரண்டர் ஆயிட்டான். யாரு? மீர் ஜாஃபர். காட்டி கொடுக்குற ரெடி ஆயிட்டான், நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா இவன் அவனை நம்புறான். சிராஜ் உத்தௌலா வந்து ஏன் இந்த இது நடக்குது
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1756 1756 வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிளாக் ஹோல் ட்ராஜடி, இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு 1856 நடக்கும். அதாவது என்னன்னா, கொல்கத்தாவில் அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஒன்று வச்சிருப்பாங்க கடற்கரை ஓரத்தில். அந்த ஃபேக்ட்ரியை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணும், கோட்டை உருவாக்கும். இது சிராஜ் உத்தவ்லா வந்து அவனுக்கு எந்த பெர்மிஷனும் கொடுக்க மாட்டாரு. பவர்ஃபுல்லான நவாப் அவர், அட்டானமஸ் ஸ்டேட். அப்ப அவர் வந்து போய் பார்க்குறாரு, கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்ணாரு, போய் எல்லாத்தையும் படையை வச்சு இடிச்சு போட்டு அங்க ஒரு 150 146 148 பேர் இருந்தானு, எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு சின்ன அறைக்குள்ள போட்டு அடைச்சு பூட்டி வச்சுட்டு வந்துட்டார். அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆகினா அவனுக்கு கோவம் வந்துருச்சு கிளைவுக்கு. ஏன் கோவம் வருதுன்னா, இப்போ இந்தியாவில் வந்து 1,00,000 பேர் செத்தா கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அதுவே யூரோப்பில் ஒருத்தர் இறந்தா கூட பதில் சொல்லி ஆகும். வெறும் 4 பேர் மரணத்துக்கு தான் அமெரிக்கா புரட்சி நடந்துச்சு, வெறும் 4 பேருக்கு. நீங்க 4 லட்சம் 4 கோடி பேர் செத்தா கூட எவனு ஏன்னு கேட்க மாட்டான். அதான் இந்தியா. 4 கோடி பேர் செத்து போயிட்டான்னா அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு போயிடும். ஆனா அங்கே 4 பேர் இறந்தா அமெரிக்காவில் 4 பேர் இறந்ததுக்கு வந்து அந்த பெரிய புரட்சியை நடந்தது. அது மாதிரி மனித உயிர்களுக்கு அவ்வளோ வேல்யூ வச்சிருக்கிறாங்க, இங்கே இல்லை. ஸோ இந்த இவ்வளோ பேர் இறந்த உடனே அவனுக்கு வந்து பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. அவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான் கிளைவ். அதனால தான் இந்த போர் நடக்குது. ஆனால் போர் நடத்தினா இவன் தோத்து போயிடுவான். யாரு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோத்து போயிடுவான். அதுக்கு என்ன செய்யறான், இந்தியன்ஸ்ட் இருக்கிற வந்து அந்த வீக்னஸ், பிரைப், வீக்னஸை பயன்படுத்தினான். பதவிக்கு ஆசைப்படுவான், பணத்துக்கு ஆசைப்படுவான், இந்த மாதிரி. அதுக்காக அவன் பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்படாதவன் கிடையாது, அவனை ஆசைப்படுறவன் தான். ஆனா அவன் நாட்டுக்கு அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவனே மீர் ஜாஃபரை பிடிச்சான், அவனுக்கு கீழே மாணிக் சந்த்னு ஒருத்தர் இருந்தான், அவனை பிடிச்சான். உமி சந்த், ஜெகத் சேத்து, இந்த மாதிரி நிறைய பேர், இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவங்கெல்லாம் பிடிச்சி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்கும், நீங்கள் வந்து நான் சொல்லபடி கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரைட்டுன்னு சொல்லிட்டான். கிளைவனுடைய படை வருது, ஒரு பக்கம் சிராஜுத்தனுடைய படை வருது. முன்னாடி வர்றவன் யாரு? மீர் ஜாஃபர். அவன் என்ன ஆயிட்டான், அவனுக்கு பிரைப் ஆகிட்டான். என்ன, உனக்கு வங்காள நவாப் கொடுத்துறேன். பிளாசின்ற இடத்துக்கு 2 படைகள் சந்திக்கிற இடம் வந்துருச்சு. ஜாஃபர் வந்து என்ன பண்றான், கொஞ்சம் பேர் ரெடி பண்ணி வச்சு திடீர்னு நீங்க பாட்டில் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி ஓட ஆரம்பிச்சா பின்னாடி வந்தோன்னே ஏன் என்னன்னு தெரியாம பயந்து அவங்க ஓடுறாங்க. மொத்த படையும் ஓடிக்கிட்டு இருக்கிறான், சண்டே நடக்குது. இந்த மாதிரி படை தோல்வி அடைஞ்சு ஓடுது அப்படின்னு சொன்னோடனே சிராஜுத்தோட அரண்மனையை விட்டே ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓட, அப்புறம் அவனை பிடிச்சி கொண்டு வந்து அவனை அடிமையாக்கி எல்லாம் இது பண்ணான். ஸோ அந்த பேட்லா பிளாசி நடக்குது, அதில் சிராஜ் உத்தவ்லா தோல்வி அடைஞ்சிடான். அதனால் இப்போ பெங்கால் நவாபா வந்து பார்த்தீங்கன்னா இவனை தூக்கி வச்சிடான், மீர் ஜாஃபர் நவாபாங்கிறான். ஸோ மீர் ஜாஃபர் நவாபா வந்துட்டா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான், நீ உன்னை கொண்டு வந்தால் நீ என்ன செய்வேன்? நான் அங்கே இருக்கிற நகையெல்லாம் தூக்கிட்டு வந்து உன்னை கொடுக்குறேன், கொடுத்துட்டான். இப்படிலாம் எனக்கு கப்பம் கட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் அப்படின்னு ஒன்று போடுறாங்க ஆஃப்டர் தி பேட்டில் ஆஃப் பிளாசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலிநகர் உடன்படிக்கை.
அலிநகர் உடன்படிக்கை. ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். இது என்ன உடன்படிக்கைன்னு சொன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 24 பர்கானாக்களை கொடுக்கறது. அதான் அந்த அலிநகர் டீட். மீர் ஜாஃபர் கொடுக்கலாம். 24 பர்கானாஸ், 24 பர்கானாக்களில் திவானி ரைட்ஸ், திவானி உரிமை. திவானி உரிமை அப்படின்னா என்ன? வரி வசூல் செய்கின்ற உரிமை, வரி வசூல். 24 பர்கானாக்களில் வரி வசூல் செய்கின்ற உரிமையை அலிநகர் உடன்படிக்கையின் மூலம் ராபர்ட் கிளைவ் கம்பெனிக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ரைட்டா? அவன் ஒரு ட்ரேடிங் கம்பெனி எப்படி இருக்கான், வாணிகம் செய்யறதுக்கா இங்க வந்தான். அவன் இப்ப என்ன செய்யறான், இந்தியாவில் 24 மாவட்டங்கள்ல பர்கானாக்கள்ல அவன் தான் அத்தாரிட்டி ஆயிட்டான். வரியை அவன் வசூல் பண்றான். இப்ப நாமெல்லாம் இங்க இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ட்ரம்ப் எனக்கு வரி கட்டுறான்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்மகிட்ட இந்தியாவில்? அது மாதிரி. ஸோ இப்போ இந்த நவாப் இவர் பெங்காலில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். டிவல் கவர்மெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு யாரு? ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறை. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் யார் செய்யறா? ராபர்ட் கிளைவ். எப்படி இரட்டை ஆட்சி முறை வருது? அதான் அந்த வரி வசூல் செய்யுது. இரட்டை ஆட்சி முறைனா என்ன? அத்தாரிட்டி பட் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி பட் நாட் அத்தாரிட்டி. வரி வசூல் செய்கின்ற உரிமை இருக்கு அவனுக்கு, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. யார் அவன்? அவன் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நான் பணத்தை வசூல் பண்ணிட்டு போயிடுவேன், ஹெல்ப் பண்றதெல்லாம் நீ பண்ணிக்க. வாட் இஸ் பட்ஜெட்? பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு அறிக்கை. அது இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்னா 1 லட்சம் கோடி வருது, 1,10,000 கோடி செலவு செய்கிறோம். ஏன்னா இதை நம்ம டெபிசிட் பட்ஜெட் அப்படிங்கிறோம், பற்றாக்குறை பட்ஜெட். எந்த ஒரு பட்ஜெட்டுமே பற்றாக்குறையா இருக்கும். பற்றாக்குறை பட்ஜெட் தான் ப்ராக்ரெசிவ் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 லட்சம் கோடி வருமானம் வருது, 1,10,000 கோடி செலவு செய்யும். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா நவாப், அத்தாரிட்டி யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ராபர்ட் கிளைவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் வரியை வசூல் பண்ணிக்கிறான், டாக்ஸ் ரெவன்யூ வசூல் பண்ணிக்கிறான். இவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 லட்சம் கோடியை என்ன செய்வான்? உங்களுக்கு புரிஞ்சுக்கிற சொல்றேன். 1 லட்சம் கோடியை வசூல் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா யாரு செலவு 1,10,000 கோடி செலவு பண்ண வேண்டிய எங்கேருந்து செலவு? இதான் இரட்டை ஆட்சி. 1 லட்சம் கோடி வந்துச்சுன்னா சரி, எங்கிட்ட ஒரு 10,000 கோடியை வாங்கி செலவழிக்கலாம்ப்பா அப்படிமா. இப்போ 100 கோடி வருதுன்னு வச்சுங்களேன், 100 கோடியை சுருட்டிட்டு போயிடுவான். ஆனா மக்களுக்கு செலவழிக்க வேண்டியது யாரு? இவன். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரெயின் ஆஃப் வெல்த். ட்ரெயின் ஆஃப் வெல்த். தமிழ்ல செல்வம் கொள்ளை போதல். இது ஒரு கொஸ்டின். இந்தியாவில் செல்வம் கொள்ளை போதல் தொடங்கிய ஆண்டு, இந்தியாவில் செல்வம் கொள்ளை போதல் தொடங்கிய ஆண்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா 1757. The drain of wealth started in India
in the year of 1757. எப்படி the 24 Barganas revenue right or Diwani rights given to British East India Company without any responsibility. அதான் செல்வம் கொள்ளை போதல் அப்படின்னுறோம் இங்கே வந்து. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மீர் ஜாஃபர் வந்து அவன் இருக்கிறான், நவாபா பாடா படுத்துறாங்க அவனை வந்து. எடுத்துவா குண்டா, வரிய குண்டா, அதை குண்டா, இதை குண்டா, காசை குண்டா அப்படின்னு சொல்கிறான். அவனால் முடியல. அப்போ அவனுக்கு கீழே மீர் காசிம்னா அவனுடைய கசின் ஒருத்தர் இருக்கிறான், மீர் காசிம். அவனை கூப்பிடுறான் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன், ஜவான் என்ன வரும், உன்னை நவாப் பார்க்குறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பேன்? இப்போ வடிவேல் படத்தில் ஒரு படத்தில், மருதமலை படத்தில், ஏட்டையா நான் உங்களை அடிச்சிருக்கேன் ஏட்டையா அப்படின்னு ஒருத்தர் வருவான். எங்கடா அப்படின்யா, அந்த அங்கே வச்சு அடிச்சில அவங்களா, அதெல்லாம் இல்லை, இன்னும் யோசி, இன்னும் இங்கே அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருந்தா அப்படின்னு மாதிரி பேசிடுவாங்க வடிவேல். சரி, இப்போ ஏட்டையாவை நீ அடிச்சுட்டு ஏட்டையாவுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்பான். போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு உங்களை அடிக்கிறேன்னுவான். பார்த்துருக்கீங்களா அது போலீஸில்? அப்படின்னா நீ என்ன கொடுப்ப அப்படின்னு, உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அடிக்க போயில இவர் வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சுருவாங்க, அவனை போட்டு அடித்து வச்சுருவாங்க. ஏன்னா போலீஸ் கதையெல்லாம் உங்கள் கதை தானே. அப்போ அவர் வந்து இப்போ எதுக்குடா நீ அவனை போட்டு அடிச்சேனே, அவன் இதையெல்லாம் போட்டு டேபிள் எல்லாம் உடைச்சிருவாப்புல, எதுக்கு இந்த மாதிரி நீ போட்டு அடிச்ச இப்ப அப்படின்னு. அவன் வந்து உங்களை அடிக்க வந்தா, நான் வந்து அடிச்சுட்டேன். அவன் வந்து அடிக்கவே இல்லைங்க, உடனே மூக்கில் ஒரு குத்துட்டான், ரத்தம் வந்துடும். எதுக்குடா மூக்கை பஞ்சர் ஆகுனேன்? இல்லை உங்களை மூக்கில் குத்துனா நான் அவனை அடிச்சு போட்டேன். இதைத்தானே அவன் சொன்னான். அவன் குத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு வீடாக கிடச்சிருங்க, இப்போ எதுக்கெல்லாம் வாங்கிட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி. அது மாதிரி மீர் ஜாஃபர் இவனை மீர் காசிமை கூப்பிட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூப்பிட்றான். உன்னைய நவாப் பார்க்குறேன், நீ கம்பெனிக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், அங்கே கஜானாவில் இருக்கிற கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். அப்போ ரைட், ஓகே. மீர் ஜாஃபரை தூக்கி பாருங்கள், இங்கிருந்தோ வந்த வாணிய செய்ய வந்த கம்பெனிக்காரன் வந்து இங்கே யார் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத அவன் தீர்மானிக்கிறான், டிசைட் பண்ணுறான். மீர் ஜாஃபரை தூக்கி எறிஞ்சிட்டு மீர் காசிமை வந்து நவாப் ஆக்கினான். மீர் காசிம் கொஞ்சம் புத்திசாலி அவன். அதனால மீர் ஜாஃபர்கிட்ட இப்படிலாம் பறிச்சாங்கிறது தெரியும் அவனுக்கு. அதனால இவன் என்ன பண்ணுறான், பெங்காலில் அவனுடைய ஹெட் குவார்ட்டரை, அவனுடைய நவாப்னுடைய ஹெட் குவார்ட்டரை கொல்கத்தாவிலிருந்து மாங்கீர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு மாத்துறான். மாங்கீர் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், அதுக்குள்ள கொண்டு போயிடான். அங்கே போய் என்ன பண்றான், ஒரு அவனுடைய ஆர்மிக்கு பயங்கரமா பயிற்சி கொடுக்குறான். ஏன்னா இவங்களை இனிமேல் இங்கே இருக்க விடக்கூடாது, அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா பயிற்சி கொடுக்குறான். அந்த காட்டுக்குள்ள வச்சு நல்ல ஆர்மியை ரெடி பண்ணிக்கிட்டு, அப்போ அவாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி, அவாத்னா அயோத்தி, அது ஒரு தனி நவாப். அவாத் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுஜா உத்தவ்லான்னு ஒருத்தர் இருக்கிறான். பெங்காலில் இருந்த வந்து சிராஜ், இவன் வந்து சுஜா உத்தவ்லா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நவாப் அவாத், அயோத்தி நவாப். இவன்கிட்ட போய் பேசுகிறான், நாம் ஒன்றா சேர்ந்து இவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யார? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அடிக்கிறான், ஒன்றா சேர்ந்து அடிப்பான். அவன் என்ன சொல்கிறான், நம்ம 2 பேரும் போகிறோம், நம்ம ரூலர் ராஜா இருக்கார்ல முகல், அவரை நம்ம கூட்டிக்கிறோன்றான். அங்கே யார் இருக்கிறா, 2ஆம் ஷா ஆலம் இருக்கிறான், ஷா ஆலம் 2. ஷா ஆலம் 2 இருக்கிறான். அவனை போய் பார்க்க 2 பேரும், இந்த மாதிரி நாங்கள் படையை பயங்கரமாக தயார் பண்ணி வச்சுருக்கிறோம், நாம் இப்போ பிரிட்டிஷ் கம்பெனியை வந்து நம்ம அடித்து விரட்டணும் அப்படின்னா
அவனும் நானும் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்றான். சரி வந்துடுறேன் அப்படின்னு 3 பேர் சேர்ந்து தான் அதுக்கு அடுத்து ஒரு போரை நடத்துகிறாங்க. அதுதான் வந்து பக்சார் போர். பக்சார் போர், பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னு கூட அதை வந்துட்டு பேட்டில் ஆஃப் பக்சார். இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் மன்ரோ. பக்சார் போருக்கு வந்து இப்போ பிளாசி போருக்கு ராபர்ட் கிளைவ் வந்தார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் மன்ரோ. ஹெக்டர் மன்ரோ வர்றார். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடக்கவே இல்லை, ஜெயிச்சிட்டானு. அதுக்கப்புறம் அவன் வந்து அலர்ட் ஆயிட்டான். ஏன்னா இப்போ இங்கே வருமானம் வருதுல்ல, அவனுக்கு அலர்ட் ஆயிட்டான். இனிமேல் நம்ம படையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அவன் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ இவங்க ஒரு பக்கம் 3 பேர், யாரு? பெங்கால் நவாப், அயோத்தி நவாப், ஷா ஆலம் II, சுஜா உத்தவுல்லா, மீர் காசிம், ஷா ஆலம் II 3 பேரும் போறாங்க. வர்றான். பக்சார் இடத்துல மீட் பண்ணுது படை. அட்டினா பயங்கர சண்டை. இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இப்போ வலிமையா வெள்ளுன்னு விட்டு வெளுத்தாங்க. பிச்சுக்கிட்டு அவன் ஓடுறான். மீர் காசிம் ஒரு பக்கத்தில் ஓடுறான், சுஜா உத்தவுல்லா ஒரு பக்கம் ஓடுறான், ஷா ஆலம் ஒரு பக்கம் எடுக்கிறான் ஓட்டம். இவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஷா ஆலம் இருக்கான்னு அவனை போய் அப்படி சாமி நம்ப அப்படின்னு. ஐயோ இல்லைங்க நான் வந்துடுறேன். எங்கேயோ ஒரு இங்கே வடிவேல் உட்கார, ஒரு சின்ன வேலை இருக்கு, நாங்கள் வர வைக்கிறோம், இங்கே வா உட்காரு வச்சாங்க. அடி டமால்னு போட்டு வெளுத்து அடிச்சு அடியில் அவன் வந்து ஐயா நான் நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்ட்டான். சரி வா உட்காரு, கையெழுத்து போடு, பூரா கையெழுத்து போடு இவான்னு. அப்போ தான் என்ன செய்கிறான், 2ஆம் ஷா ஆலம் வந்து இதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் உடன்படிக்கை. 1765 1765 1764 பக்சார் போர், 1765 அலகாபாத் உடன்படிக்கை வருது. யாருக்கு இடையில? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கப்புறம் ஷா ஆலம் II 2 பேருக்கு இடையில இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி அதுக்கடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவானு வந்துட்டு, நேற்று தின்ன நரி காத்த ஆட்டிச்சுன்னு சொல்லுவான். அது மாதிரி அவனுக்கு வந்து இங்கே ரெவன்யூ வசூல் பண்ணி பழகப்பட்டான். அவனுக்கு பெரிய யோகமாகி போச்சு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஷா ஆலம் II வந்து என்னென்ன வாங்குறான், பெங்கால், பீகார், ஒடிசா 3 மாகாணங்களுடைய திவானி ரேட்டை வாங்கிட்டான். பாருங்க, இந்தியாவிலேயே கங்கடிக் டெல்டா, கங்கை சமவெளி பகுதியில் மகாநதி டெல்டா ஒடிசா, இப்படி மிக மிக வளமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், ஒடிசா. இப்போ பீகார் வந்து ரொம்ப வறுமையான ஒரு மாநிலமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டரே பீகார் தான். ஏன், இந்த பாட்னா தான் பழைய பாடலிபுத்திரம். எல்லா அரசுகளுக்கும் தலைமை விட எங்கே இருந்துச்சு, பாடலிபுத்திரத்துலாம் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய, அதான் அரசியல்வாதி தான் இந்த அளவுக்கு காலி பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ பெங்கால், பீகார், ஒரிசாவுடைய திவானி ரைட்டை வாங்குறான். வரி வசூல் செய்கின்ற உரிமையை வந்து கொடுக்குறான் ஷா ஆலம் II இவங்களுக்கு வந்து. இப்போ வலிமையாயிட்டான். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வலிமையாயிட்டான். இவன் பூரா காலி ஆகிட்டான். இப்போ மீர் காசிமை தூக்கி போட்டு மறுபடி மீர் ஜாஃபரை கொண்டாந்து உட்கார வச்சிட்டான். அப்புறம் வேற ஒருத்தனை மாற்றுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது வந்து பெங்காலுடைய இதை பொறுத்தளவில் இவனை தான் அவனுங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து மைசூரினுடைய இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பிளாசியும் பக்சாரு, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை யார் கொண்டு வந்தா, ரைட்டா?
அப்புறம் வந்து அலகாபாத் உடன்படிக்கை, பக்சார் போரில் யார் கலந்துக்கிட்டா, யார் தலைமை தாங்கன்னா ஹெக்டர் மன்ரோ, ரைட்டா. 24 பர்கானாக்களுடைய வரி வசூலிக்கின்ற உரிமையை வந்து எந்த உடன்படிக்கை கொடுத்துச்சு, எப்போ ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிற நம்மளுக்கான கேள்விகள். ஸோ மைசூரை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து திப்பு சுல்தானை பற்றி சில நேரங்கள் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. மைசூருடைய அதனுடைய முதல்ல அவங்க உருவாக்குனதுக்கு பிறகு ஹைதர் அலி தான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரூலராக இருக்கார். ஹைதர் அலி ஹைதர் அலியை பொறுத்தளவில் நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின், நம்ம போருங்கிறது பின்னாடி வச்சுக்கிடுவாங்க. ஹைதர் அலி வந்து நமக்கு அவங்க கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, செட் அப் ஏர்சனல் பேட்டரி அட் திண்டுக்கல். திண்டுக்கல்லில் பீரங்கி தொழிற்சாலை, திண்டுக்கல்லில் பீரங்கி தொழிற்சாலை அமைத்தவர் யார்? ஹைதர் அலி. யாருடைய உதவியோடு அமைத்தார்? பிரெஞ்சுக்காரர். 2 கொஸ்டின் அதுல. திண்டுக்கல்ல பீரங்கி தொழிற்சாலை அமைத்தவர் யாருன்னா ஹைதர் அலி. யாருடைய உதவியோடு அமைத்தார்னா பிரெஞ்சுக்காரர்களின் உதவியோடு அமைத்தார். ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரி பிரெஞ்சு, அதனால எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் ஹைதர் அலி வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தார். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்குற கொஸ்டினை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அந்த மைசூர் வாருங்கிறது பின்னாடி நம்ம பார்க்குறோம். திப்பு சுல்தானை பற்றி நமக்கு என்ன கொஸ்டின் வந்து கேட்கலாமா? திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1782 இருந்து 1799 வரை இருக்கிறார் திப்பு சுல்தான். 1799 டெத் ஆஃப் திப்பு சுல்தான், இறந்து போயிறார். 4வது மைசூர் போரில் அவர் இறந்து போயிறார். திப்பு சுல்தானை பொறுத்தளவில் நமக்கு வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி, பிளான்டட் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அட் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து சுதந்திர மரத்தை நிறுவனவர் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திர மரம் அல்லது குடியரசு மரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் நிறுவனவர். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைசூரின் புலி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மைசூர் புலி, ஷேர்-இ மைசூர், ஷேர்-இ மைசூர், மைசூருடைய புலி அப்படின்றார். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோபியன் கிளப் அப்படிங்கிறதுல ஒரு உறுப்பினராக இருக்கார். ஜாக்கோபியன் கிளப் உறுப்பினர். இவ்வளவுதான் இவரை பத்தி. நம்ம போர் வந்து பின்னாடி வச்சுக்கிறோம் வருது. இதுதான் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அவங்கள பத்தி. திப்பு சுல்தான், ஹைதர் அலி, அப்புறம் வந்து பேட்லா பிளாசி, பேட்லா பக்சார். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரோப்பியன் கம்பெனி எப்படி வந்தான் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கு. வாஸ்கோ ட காமா பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் போர்ச்சுகீஸுடைய செட்டில்மெண்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க. இந்தியாவில் அவங்களுடைய தலைமையிடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் சில கொஸ்டின் இருக்கு, அதை பார்க்குறோம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவிற்கு முதலாக வந்த ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி எதுனா போர்ச்சுகீசியர்கள்.
இந்தியாவிற்கு முதலாக வந்த ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி எது அப்படின்னா போர்ச்சுகீஸ். இந்தியாவை விட்டு இறுதியாக சென்ற ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனி எதுனா அதுவும் போர்ச்சுகீஸ் தான். இங்கே ஆங்கிலேயர்னு சொல்லிடக்கூடாது. இந்தியாவிற்கு முதல்ல வந்த கிழக்கிந்திய கம்பெனியும் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி தான். இந்தியாவை விட்டு இறுதியாக சென்றனா டாமன் அண்ட் டையூ அதில் தான் இருந்தாங்க கடைசியாக. தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ இதெல்லாம் அவங்களுடைய இதில் இருந்துச்சு. 1861 பிறகு தான் அவங்க போகிறாங்க. பிரிட்டிஷ் வந்து 1961 பிறகு தான் போகிறாங்க. பிரிட்டிஷ் வந்து 1947 கிளம்பினான். எல்லாரும் போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் தான் லாஸ்ட்டில் போகிறான். போர்ச்சுகீஸ் வந்து இவங்க தான் கடைசியில் போகிறாங்க அப்படின்னா. இப்போ எப்படி வந்து இதுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது மாதிரி. இப்போ உங்களுக்கு இதில் வந்து இன்னொன்று கேட்பாங்க, நீலக்கடல் கொள்கை வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? ப்ளூ சி பாலிசி. அல்மைடா தான் இந்த இதெல்லாம் கேட்குற கொஸ்டின் நம்மளுக்கு சும்மா சிம்பிளாக கேட்பான். நீலக்கடல் கொள்கையோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ்ல இருந்து. ஸோ எப்படி இவங்க வந்து இங்கே வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. 1453 1453 ஏடி கிபி 1453 வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கியை வந்து ஒட்டாமன் எம்பையர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆட்டமன் அரசு, இது வந்து முஸ்லீம் அரசு, இது வந்து ஆட்டமன் அரசு, ஒட்டாமன் எம்பையர், ஒட்டாமன் இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க எதை? துருக்கியில வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்டின் நோபிள் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கான்ஸ்டாண்டின் நோபிள் இதுதான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர். கான்ஸ்டாண்டின் நோபிள் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர். இதனுடைய இப்ப தற்போதைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல். தி மாடர்ன் நேம் ஆஃப் Constantinople is Istanbul. இஸ்தான்புல் தான் இப்போ அதனுடைய மாடர்ன் நேம். தி ஒட்டாமன் எம்பையர் captured Turkey in 1453. They blocked the way for Central Asia and East India. கிழக்கு பகுதிக்கு வர்ற இதை வந்து அவங்க மெடிட்டரேனியன் சீயிலிருந்து வர்ற வழியை வந்து பிளாக் பண்ணிட்டான். யார் வராமல்? யூரோப்பியன் வராமல் அவங்க வந்து தடுத்துட்டாங்க. யூரோப்புக்கு வந்து தொடர்ந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பைசஸ், அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து ட்ரேடு போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் இல்லாமல் அவன் உணவு சாப்பிடவே மாட்டான். ஸ்பைசஸுக்கான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இதுதான் வந்து அந்த வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள். இப்போ வந்து பெப்பர், மிளகு, கிராம்பு, ஏலம் இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து நிறைய இருக்கு. தி ஐலாண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவை சொல்லுவாங்க இல்லையா. இந்தியாவில் இருக்கு. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் கிடைக்கும். ஸ்ரீலங்காவிலையும் நிறைய கிடைக்கும். நல்ல தரமான மிளகு, ஏலம், கிராம்பு இதெல்லாம் கொழும்பில் கிடைக்கும், இந்தோனேஷியாவில் கிடைக்கும், கேரளாவில் கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கேருந்து. அது போக வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி பொருட்கள், வேஷ்டி, சேலை, இந்த மாதிரி ஜவுளி பொருட்களை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண நாடு வந்து இந்தியா தான் அப்போ. அதனால தான் வந்து பின்னாடி ஒரு இவன் எழுதுவான், ஒரு ஹிஸ்டாரியன், யூரோப்பியன் இங்கிலாந்து ஹிஸ்டாரியன் ஒருத்தர் எழுதுவான், தே சப்ளைட் தி காட்டன் டு தி லேண்ட் ஆஃப் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் பருத்தியின் தாயகத்திற்கே பருத்தியை விநியோகம் செய்தார்கள். யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லையா. ஏன் பருத்தி தானோ? வி ஆர் தி லேண்ட் ஆஃப் காட்டன். வேர்ல்டுலேயே முதல்ல காட்டன் உற்பத்தி பண்ணவங்களே சிந்து சமவெளி மக்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு நமக்கு பேர் வந்ததே ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தோன் இங்கிருந்து அந்த கொண்டு போன ஆடைகளுக்கு கொண்டு போனவங்களை வந்து சிந்தோன்னு சொன்னாங்க. சிந்து சமவெளியை சேர்த்து அந்த பருத்தி ஆடைகள்
சிந்தோன்னு சொன்னாங்க. சிந்தோன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தோன், சிந்தோன்ல இருந்து தான் இந்தோன் வந்துச்சு. இந்தோன்ல இருந்து தான் இந்தியா வந்துச்சு. பருத்தினால தான் நம்மளுக்கு இந்தியான்ற பேரே வருது. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் கல்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எஸ்பெஷலி லோத்தல் தான் காட்டனுக்கான பிளேஸ் உருவாக்குனாங்க. அதனால தான் அவன் சொன்னான், தே சப்ளைட் தி காட்டன் டு தி லேண்ட் ஆஃப் காட்டன் அப்படின்னு சொன்னான். ஸோ அவ்வளோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து இங்கேருந்து நாம் சப்ளை பண்ணுறோம். எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு, எதுவுமே கிடைக்கல அவனுக்கு. ஸோ இந்த வந்து பிரெஞ்சில் வந்து இந்த லூயிஸ் 14 அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், 14ஆம் லூயி அப்படின்னு. அவன் வந்து போனா ஹி என்கரேஜ்டு தி தேர் கண்ட்ரிமேன், அவங்கெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறான், டு இன்வென்ட் தி டிஸ்கவர்ட் தி சீ ரூட் டு இந்தியா அப்படிங்கிறான். எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணான். தேர் செயலர்ஸ், மாலுமிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்தியாவுக்கு கடற்வழியை கண்டுபிடி. ஏன்னா பிளாக் பண்ணிட்டான். யாரு? கான்ஸ்டாண்டினோபிள் ஒட்டாமன் எம்பையர். அவன் வந்து மெடிட்டரேனியன் சீ வழியை சென்ட்ரல் ஏசியாவுக்கு வர்ற லேண்ட் ரூட்டை வந்து பிளாக் பண்ணிட்டான், வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வேறு வழியில் கடல் வழி கண்டுபிடிக்கிறான். கடல் வழி கண்டுபிடிக்கிற நிறைய பேர் கிளம்பிட்டான். கொலம்பஸ் கிளம்புறார். கொலம்பஸ் நிறைய பேர், வாஸ்கோடகாமா அதில் ஒரு ஆள். கொலம்பஸ் வந்து அப்படியே வந்து யூரோப்பில் இருந்து அப்படியே வெஸ்டில் அப்படியே போயிட்டே இருக்கார். போய் ஒரு இடத்துல நின்றுட்டு கொலம்பஸ் சொல்கிறாரு, நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பான். தகவல் சொல்லிட்டான். இந்தியா அவ்வளோ சீக்கிரம் வராதரா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வாஸ்கோடகாமா வெஸ்ட்டில் போகாமல் அப்படியே கடலில் வந்து அப்படியே சவுத்தில் போய் ஈஸ்டில் அப்படி திரும்பிட்டார். திரும்ப வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு இடத்துல நிற்கிறார். நின்று டெலஸ்கோப்பில் பார்க்குறாரு இந்தியான்னு. ஸோ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை. ஆப்பிரிக்காவில் நன்னம்பிக்கை முனைன்னு. அதுக்கப்புறம் இந்தியா வர்றாரு. 1498 இந்தியா வந்துட்டார் வாஸ்கோடகாமா. ஃபஸ்ட்டு வந்து கேலிக்கட்டில் வந்து இறங்குறார். இப்படி தான் அவன் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடி. யார்? போர்ச்சுகீஸ். செகண்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா 1501 வர்றாரு. மறுபடியும் போயிட்டு 1501 2வது முறை திரும்புகிறார் வாஸ்கோடகாமா. ஸோ இப்படி வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் போய் இந்தியா கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது, இவன் இந்தியா கண்டுபிடிச்சவன அவனும். ஸோ அதுக்கு பேர் இப்போ 2 பேரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் கண்டுபிடிச்சது இந்தியான்னே பேர் வைக்கிறாங்க. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ், மேற்கு இந்தியா. அதனால தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து பேரை வந்து கிழக்கு இந்தியான்னு, ஈஸ்ட் இந்தியான்னு வைக்கிறோம். ஏன்னா வெஸ்ட்டில் போய் கண்டுபிடிச்சனா அது வெஸ்ட் இந்தியா, இது ஈஸ்டில் இருக்கிறனால ஈஸ்ட் இந்தியா. அதனால தான் எல்லா யூரோப்பியன் கம்பெனிஸுக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, English East India Company, Portuguese East India Company, Danish East India Company. All companies are identified named as East India Companies. அப்படிங்கிறோம். ஆங்கிலேய, ஐரோப்பிய, கிழக்கிந்திய கம்பெனிகள். அவங்க எதுக்காக வர்றான்? டெக்ஸ்டைல், ஸ்பைசஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்தியாவில் இருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வர்றான். ஸோ முதல்ல வந்து லேண்ட் ரூட்னால வாங்குவான், அவன் பாட்டில் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பட் இப்போ வந்து சீ ரூட் இல்லையா, கடல் வழியில் போகணும். கப்பல் வந்து நம்ம வந்து பஸ் மாதிரி ஆட்டோ மாதிரி இல்லை, அடுத்த ஆட்டோவா அடுத்த வந்து ஷேர் ஆட்டோவான்னு அடுத்தடுத்து வர வைக்கிறதுக்கு இது கிடையாது இல்லையா. கப்பல் இங்கேருந்து கிளம்பிச்சுன்னா 3 மாதம் கழித்து அங்கே போய் சேரும். அங்கேருந்து கிளம்புனா 3 மாதம் 6 மாதம் கழித்து இங்கே வந்து சேரும். அதனால் இவன் பொருள் எல்லாம் வாங்கி வச்சுருப்பான். பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து த்ரோ தி கோஸ்டல் லைன், இந்தியாவில் வந்து கோஸ்டல் குஜராத்தில் ஆரம்பித்து அப்படியே வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, பெங்கால் வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ரூட்டில் ஃபுல்லாக குஜராத்தில் ஆரம்பித்து சூரத்தில் ஆரம்பித்து அப்படியே வந்து மகாராஷ்டிரா, மும்பை, கோவா, மர்மகோவா, அப்புறம் வந்து கேலிக்கட்டு, பிஜப்பூர், எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சென்னை, இங்கிட்ட வந்து பெலாசூர், புலிகாட், பெலாசூர், கூக்லி, கொல்கட்டா எல்லாத்துலேயும் அங்கங்கே
ஒரு இடத்துல வந்து சின்ன சின்ன கட்டடங்களை கட்டுறோம். அதுதான் நம்ம ஃபேக்ட்ரி அப்படிங்கிறோம். இட்ஸ் நாட் தி ஃபேக்ட்ரி, இட்ஸ் ஃபார் குடவுன், தி ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ். அது வந்து குடவுன். அந்த வாங்குற பொருளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கான குடவுன். அதை தான் அவன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறான். முதல்ல வெறும் ஃபேக்ட்ரி உருவாக்குனா அதுக்கப்புறம் அதை ஃபோர்ட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறான். யாரும் உள்ள நுழைய அளவுக்கு அது கோட்டையாக இருக்கும். வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அதில் தான் நம்ம அசம்பிளி இருக்குது. அது மாதிரி கோட்டையை கட்டுறான். இப்படி கோட்டையை கட்டுற பொழுது தான் கொல்கட்டாவில் போய் இந்த சிராஜ் உத்தவில் உடச்சி போடுறான். யாரை கேட்டுறா கோட்டை கட்டுறேன்? யார் கோட்டை கட்டணும்? தி ரூலர்ஸ், they have the rights to build the fort. இல்லையா? ஆட்சியாளர் தான் கோட்டை கட்டணும். இவன் சும்மா வந்து வியாபாரம் பண்ண வந்தவன் எதுக்குடா கோட்டை கட்டுறான் அப்படின்னா கோபத்தில் போய் இடிச்சு தூக்கி போட்டார். அது ஸோ இப்படித்தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் நமக்கு வருது. முதல்ல இந்தியாவுக்கு வந்தவங்களும் போர்ச்சுகீஸாக இருக்கிறாங்க, கடைசியில் போனவங்களும் போர்ச்சுகீஸாக இருக்கிறாங்க. அந்த ஏன்னா இந்தியாவுக்கு முதல்ல கடல் வழி கண்டுபிடித்தவர்களே போர்ச்சுகீசியர். அப்போ யார் வர்றா? முதல்ல வாஸ்கோடகாமா வந்து பார்த்தீங்கன்னா 1498 கேலிக்கட், கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து முதல்ல கரையில் சேரார். ஒரு கப்பல் வந்த உடனே இந்த மாதிரி வந்தாங்க. அங்கே வந்து ஜாமரின் அப்படின்னு சாமரின் ஒரு ரூலர் இருக்கான் கோழிக்கோடு, ஜாமோரின். இவன் என்ன பண்ணுறான்? வாங்க வாங்க வாங்கன்னு ஒரே வரவேற்பு கொடுக்குறான் அவனுக்கு. ஏன்னா இப்போவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒருத்தன் ஒயிட்டாக இருக்கான்னா ஒன்று நம்ம பார்க்குறோம், எப்படி பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கான். ஒயிட் வந்து பியூட்டிஃபுல்லே இல்லை, பிளாக்கு தான் பியூட்டிஃபுல் எப்போவுமே, இல்லையா? ஆனால் நமக்கு வந்து ஒயிட் வந்து நம்மளை பார்த்தா பொறாமப்படுவான். இவங்கெல்லாம் வந்து நல்லா பிளாக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, இவனுக்கு நல்ல மெலனின்லாம் இருக்கு. ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து அவனுக்கு வந்து இது ஸ்ட்ராங் இருக்காது, அவனுக்கு நிறைய அவனுக்கு பிரச்சனை இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிலில் நின்றான்னு அவ்வளோதான் எரிய ஆரம்பிச்சிடும், அவனுக்கு நிற்க முடியாது. பட் நம்ம வந்து நம்ம ஆளுக்கு பூரா வெயிலில் வந்து 24 hours நிற்பான், எவ்வளவு நெருப்பானா நிற்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் புரோட்டா கடையிலலாம் இது திருப்பி அந்த இதாக தூக்கிட்டு நிற்பாங்க, எல்லாம் அந்த தோசைகள் மாதிரி பெருசாக அதெல்லாம் நிற்பான். காரணம் என்னன்னா நம்மளுடைய வந்து ஸ்கின் அப்படி வந்து ஸ்ட்ராங். ஆனால் நம்ம அவனை பார்த்து இப்போ ஜாமரின் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து போர்ச்சுகீஸ் ஒருத்தன் ஷிப்பில் வந்தோன்னா ஒன்றே ஆச்சரியம், அவனால் தாங்க முடியல, மகிழ்ச்சி, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உட்காந்து நீ என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வரான். 2 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. இதில் அவன் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆயிரான். அடுத்து பாட்டில் எடுங்கன்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு எழுதி வச்சிடறான், அவங்களுக்கு இந்த ஏரியாவில் அவங்களுக்கு தான், இந்த ஏரியாவில் அவங்களுக்கு தான். இப்படி தான் வந்து இந்தியாவில் இருக்கிற ரூலர் பூரா பார்த்தீங்கன்னா தே ஆர் தி அடிக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். அதுக்கு அடிக்ஷனாக இல்லை, அதான் நான் அந்த 23ஆம் புலிகேசியோட காட்டுவோம்ல, இதுக்கு வேறு கப்ஜி, இதுக்கு வேறு அகாமாலா, இப்படின்னு பேர் வைப்பானு. இதில் நாங்கள் எப்படி தயார் பண்ணோம் சொல்லி 2 பேர் வந்து பேசிகிட்டு இருப்பான். இது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு பின்னாடி இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.